அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். பாராளுமன்ற தொகுதிகளை பற்றின ஒரு கண்ணோட்டத்தை கடந்த 6 பதிவுகளில் 5 பாராளுமன்ற தொகுதிகள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுதிகள் சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம். சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி 39 லோக்சபை தொகுதிகளில் 31வது லோக்சபை தொகுதி சிவகங்கை. மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 15,52,19. இந்த சிவகங்கை லோக்சபா தொகுதியில் உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகள் திருமயம், ஆலங்குடி, காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை மற்றும் மானாமதுரை. இங்கே ஏற்கனவே பணியாற்றிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 1967 மற்றும் 1971 ஆண்டுகளில் திமுகவை சேர்ந்த கிருட்டிணன் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெரியசாமி தியாகராஜன் அவர்கள் 1977 ஆண்டிலும், காங்கிரஸை சேர்ந்த சுவாமிநாதன் அவர்கள் 1980 ஆண்டிலும், காங்கிரஸை சேர்ந்த பி. சிதம்பரம் அவர்கள் முறையே 1984, 89 மற்றும் 91 ஆண்டுகளிலும், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக திரு பி. சிதம்பரம் அவர்கள் முறையே 1996 மற்றும் 1998 ஆண்டுகளிலும், காங்கிரஸை சேர்ந்த சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் 1999 ஆண்டிலும், காங்கிரஸை சேர்ந்த பி. சிதம்பரம் அவர்கள் முறையே 2004 மற்றும் 2009 ஆண்டுகளிலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பி.ஆர். செந்தில்நாதன் அவர்கள் 2014 ஆண்டிலும், காங்கிரஸை சேர்ந்த கார்த்தி சிதம்பரம் அவர்கள் 2019 ஆண்டிலும் வெற்றி பெற்று இங்கே மக்களவை உறுப்பினராக பணியாற்றினார்கள். 2019 எலெக்ஷனில் காங்கிரஸை சேர்ந்த கார்த்தி சிதம்பரம் அவர்கள் 5,66,104 வாக்குகளும், பாஜகவை சேர்ந்த ஹெச். ராஜா அவர்கள் 2,33,860 வாக்குகளும், அமமுக சார்ந்த வி. பாண்டி அவர்கள் 1,22,534 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வி. சக்தி பிரியா அவர்கள் 72,240 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் 22,931 வாக்குகளும், நோட்டாவிற்கு 9,283 வாக்குகளும் கிடைத்தது. தற்போது காங்கிரஸை சேர்ந்த கார்த்தி சிதம்பரம் அவர்கள் மக்களவை உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். 2024 இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்களாக காங்கிரஸை சேர்ந்த கார்த்தி சிதம்பரம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஜேவியர் தாஸ், பிஜேபி சார்பில் தேவநாதன் யாதவ், நாம் தமிழர் கட்சியை சார்ந்து எழிலரசி மற்றும் சுயேச்சை என பல பேர் இத்தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் ஏப்ரல் 19 நடக்கும் மக்களவை தேர்தல் நாளன்று உங்கள் வாக்குகளை உங்கள் தொகுதிக்கு சிறந்த மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி மதுரை நாடாளுமன்ற தொகுதி 32வது நாடாளுமன்ற தொகுதியாகும். மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 16,41,434. இதில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு மற்றும் மத்திய மதுரை. இங்கே ஏற்கனவே பணியாற்றிய மக்களவை உறுப்பினர்கள் காங்கிரஸை சேர்ந்த பாலசுப்ரமணியம் கொடிமங்கலம் 1952 ஆண்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த தங்கமணி அவர்கள் 1957 ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த சுப்பராமன் 1962 ஆண்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த ராமமூர்த்தி அவர்கள் 1967 ஆண்டும், காங்கிரஸை சார்ந்த சுவாமிநாதன் அவர்கள் முறையே 1971 மற்றும் 1977 ஆண்டுகளிலும், காங்கிரஸை சேர்ந்த சுப்புராமன் அவர்கள் 1980 மற்றும் 1984 ஆண்டுகளிலும், காங்கிரஸை சேர்ந்த ராம் பாபு அவர்கள் 1989, 91 மற்றும் 96 ஆண்டுகளிலும், 1998 ஆண்டு ஜனதா பார்ட்டியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி அவர்களும், 1999 மற்றும் 2004 ஆண்டுகளில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த பி. மோகன் அவர்களும், 2009 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த M.K. அழகிரி அவர்களும், 2014 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கோபாலகிருஷ்ணன் அவர்களும், 2019 ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எஸ். வெங்கடேசன் அவர்களும் இந்த மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் ஆகுவார்கள். 2019 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில்
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் 4,47,075 வாக்குகளும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த VVR ராஜ் சத்யன் அவர்கள் 3,07,680 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட டேவிட் அண்ணாதுரை அவர்கள் 85,747 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த அழகர் அவர்கள் 85,048 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பாண்டி அம்மாள் அவர்கள் 42,901 வாக்குகளும், நோட்டாவிற்கு 16,187 வாக்குகளும் பதிவாகியிருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் தற்போது மக்களவை உறுப்பினராக பணியாற்றி வருகிறார்கள். 2024 தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த வெங்கடேசன் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சரவணன் அவர்களும், பாஜகவை சேர்ந்த ராம சீனிவாசன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சத்யா தேவி அவர்களும் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் களத்தில் இருக்கிறார்கள். மதுரை பாராளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நாளன்று உங்கள் வாக்குகளை செலுத்தி உங்களுக்கான மக்களவை உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி தேனி. 33வது மக்களவை தொகுதி தேனி. மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 15,61,40. தேனி பாராளுமன்ற தொகுதியில் அடங்கியிருக்கும் சட்டமன்ற தொகுதிகள் சோழவந்தான், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர் மற்றும் கம்பம். இதற்கு முன்னர் மக்களவை உறுப்பினர்களாக இருந்தவர்கள் 2009ஆம் ஆண்டு காங்கிரஸை சேர்ந்த ஆரூன் ரஷீத் அவர்களும், 2014ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பார்த்திபன் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட்ட ரவீந்திரநாத் அவர்கள் 2019ஆம் ஆண்டும் வெற்றி பெற்று இத்தொகுதியில் மக்களவை உறுப்பினர்களாக இருந்தவர்கள். 2019 தேர்தலின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட ரவீந்திரநாத் அவர்கள் 5,04,813 வாக்குகளும், காங்கிரஸை சார்ந்த EVKS இளங்கோவன் அவர்கள் 4,28,120 வாக்குகளும், அமமுகவை சேர்ந்த தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் 1,44,050 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஷாகுல் அமீத் அவர்கள் 27,864 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் 16,879 வாக்குகளும், நோட்டாவிற்கு 10,686 வாக்குகளும் பதிவாகி இருந்தது. 2024 தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்களாக திமுகவை சேர்ந்த தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு VT நாராயணசாமி அவர்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக TTV தினகரன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மதன் ஜெயபாலன் அவர்களும் மற்றும் இதர சுயேட்சை வேட்பாளர்களும் இத்தொகுதியில் போட்டியிடுகின்றார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்குறுதிகளை அளித்து இந்த பாராளுமன்ற தொகுதியை சீர்படுத்த அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாக்குறுதியை அளித்து வருகிறார்கள். தேனி பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நாளில் உங்கள் வாக்குகளை செலுத்தி உங்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி விருதுநகர். 39 லோக்சபை தொகுதியில் 34வது லோக்சபை தொகுதி விருதுநகர். மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 15,04,256. விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் அடங்கியிருக்கும் சட்டமன்ற தொகுதிகள் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர் மற்றும் அருப்புக்கோட்டை. விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் இதற்கு முன்னர் வெற்றி பெற்றவர்கள் 2009ஆம் ஆண்டு காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் அவர்களும், 2014ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களும், 2019ஆம் ஆண்டு காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் அவர்களும் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக இருந்துள்ளார்கள். 2019 தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் அவர்கள் 4,70,883 வாக்குகளும், தேமுதிகவை சேர்ந்த அழகர்சாமி அவர்கள் 3,16,329 வாக்குகளும், அமமுகவை சேர்ந்த பரமசிவ ஐயப்பன் அவர்கள் 1,07,615 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த முனிசாமி அவர்கள் 57,129 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அருள்மொழி தேவன் அவர்கள் 53,040 வாக்குகளும்,
நோட்டாவிற்கு 17,292 வாக்குகளும் பதிவாகியிருந்தது. தற்போது காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் அவர்கள் மக்களவை உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். 2024 தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்களாக காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாகூர், தேமுதிகவை சேர்ந்த விஜயபிரபாகரன், பாஜகவை சேர்ந்த ராதிகா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கௌஷிக் மற்றும் இதர சுயேட்சை வேட்பாளர்களும் இங்கே தீவிரமாக பிரச்சாரம் செய்து அவர்கள் வெற்றி பெற வேண்டுமாய் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் மக்களவை தேர்தல் நாளில் உங்கள் வாக்குகளை செலுத்தி உங்களுக்கான மக்களவை உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி ராமநாதபுரம். 35வது லோக்சபை தொகுதியாக ராமநாதபுரம் இருக்கிறது. மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 15,57,910. ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் அடங்கியிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அறந்தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம் மற்றும் முதுகுளத்தூர். ஏற்கனவே இங்கே பணியாற்றிய மக்களவை உறுப்பினர்கள் காங்கிரஸை சேர்ந்த நாகப்ப செட்டியார் அவர்கள் 1951ஆம் ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த சுப்பையா அம்பலம் அவர்கள் 1957ஆம் ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த அருணாச்சலம் அவர்கள் 1962ஆம் ஆண்டும், சுயேட்சையாக போட்டியிட்ட முகமது ஷெரீப் அவர்கள் 1967ஆம் ஆண்டும், ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்த மூக்கையா தேவர் அவர்கள் 1971ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்பழகன் அவர்கள் 1977ஆம் ஆண்டும், திமுகவை சேர்ந்த சத்யேந்திரன் அவர்கள் 1980ஆம் ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த ராஜேஸ்வரன் அவர்கள் 1984, 89 மற்றும் 91ஆம் ஆண்டுகளிலும், தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த எஸ்பி உடையப்பன் அவர்கள் 1996ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட்ட சத்தியமூர்த்தி அவர்கள் 1998ஆம் ஆண்டும், அஇஅதிமுகவை சேர்ந்த மலைச்சாமி அவர்கள் 1999ஆம் ஆண்டும், திமுகவை சேர்ந்த பவானி ராஜேந்திரன் அவர்கள் 2004ஆம் ஆண்டும், திமுகவை சேர்ந்த ஜே.கே. ரித்தீஷ் அவர்கள் 2009ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்வர் ராஜா அவர்கள் 2014ஆம் ஆண்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த கே. நவாஸ்கனி அவர்கள் 2019ஆம் ஆண்டும் வெற்றி பெற்று இங்கே மக்களவை உறுப்பினர்களாக பணியாற்றி வந்தார்கள். 2019 தேர்தலில் நவாஸ்கனி அவர்கள் 4,69,943 வாக்குகளும், பாஜகவை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் 3,42,821 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட VDN ஆனந்த் அவர்கள் 1,41,806 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த புவனேஸ்வரி அவர்கள் 46,385 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த விஜயபாஸ்கர் அவர்கள் 14,925 வாக்குகளும், நோட்டாவில் 7,595 வாக்குகளும் பதிவாகியிருந்தது. தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த கே. நவாஸ்கனி அவர்கள் மக்களவை உறுப்பினராக பணியாற்றி வருகிறார்கள். 2024 தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சார்ந்த கே. நவாஸ்கனி அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பி. ஜெயபெருமாள் அவர்களும், சுயேட்சையாக ஓ. பன்னீர்செல்வம் அவர்களும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சந்திரபிரபா ஜெயபால் அவர்களும் போட்டியிடுகின்றார்கள். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் மக்களவை தேர்தல் நாளில் உங்கள் வாக்குகளை செலுத்தி உங்கள் தொகுதியின் மக்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நம்ம 5 பாராளுமன்ற தொகுதிகளான சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிகளை பற்றி பார்த்தோம். ஏற்கனவே பதிவிட்ட 6 பதிவுகளின் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துங்க. மீண்டும் அடுத்த பதிவில் மீதம் இருக்கின்ற 4 தொகுதிகளை நம்ம பார்த்துடலாம். நன்றி.